அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் அகவல் விளக்கம் 202வது பகுதி. அந்த வரிகள், அகவல் வரிகள் 651 மற்றும் 652வது வரிகள். இந்த வரிகள் இதுதான்: உறவினில் உறவும், உறவினில் பகையும், அறனுற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்பதுதான் இந்த வரி. இது உறவினில் உறவும், உறவினில் பகையும், அறனுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. இது ஒரு அறமாகவே வகுத்தளித்தது அருட்பெருஞ்சோதி. இப்போ மனித பிறப்பு இருக்கு. இந்த பிறப்பு கடவுளால் கொடுக்கப்பட்டது, மாயையினால் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த மாயையிலிருந்து விலகி பதி பசு பாசம், பாசம் என்பது மாயை, இந்த மாயையிலிருந்து விலகி பசு என்ற நாம் பதியை சேர வேண்டும். அதனால தான் இந்த பதி பசு பாசம் 3 நம்ம உடம்புலையே இருக்கு. அப்போ உறவு என்பது எது? இறைவன். பகை என்பது எது? மாயை. உறவினில் உறவு, இந்த உறவினில் உறவாக இருப்பது, இந்த ஒரு மெய்யான உறவை வைத்து கொண்டால் இந்த பகையை நாம் ஒழிக்க வேண்டும். அப்போ இந்த பாசம் என்ற பகை, அறியாமை தான் மிகப்பெரிய பகை நமக்கு. ஞானம் வந்துவிட்டால் எல்லாத்திலையும் நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். ஞானம் அறியாமையினால்தான் எல்லா விஷயமும் இங்கே நடக்குது. இப்போ இதுக்கு என்னன்னா, ஒரு பகை வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு அவன்தான் காரணம், அவள்தான் காரணம், அதுதான் காரணம் அப்படின்னு பிறர் மீது பழியை சுமத்துவது நமக்கு இயல்பாகவே ஆயிடுச்சு. அது பகைனா இது அவனால் தான் நடந்தது அப்படின்னு. இதுவே ஏதாவது நன்மை நடந்ததுன்னா என்னால் நடந்ததுன்னு சொல்லிடுவோம். அப்போ இதனால தான் சங்க இலக்கியத்தில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு அருமையான ஒரு வாசகம் உண்டு. நன்மையோ தீமையோ, தீதும் நன்றும் பிறர் தரவார். தீமையாக இருந்தாலும் இன்னொருத்தர் கொடுத்ததுனால நமக்கு வந்ததில்லை, நன்மையே நமக்கு விளைஞ்சாலும் இன்னொருத்தர் கொடுத்ததுனால நமக்கு வந்ததில்லை. தீமையோ நன்மையோ அது எல்லாம் நம்முடைய செய்கையினால், நம்முடைய பண்பு நலன்களால், நம்முடைய செய்கையினால், நம்முடைய அறிவினால் இப்படி தான் நமக்கு கிடைச்சிருக்கும். நல்லா யோசித்து பார்த்தா எல்லாம் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த தன்மையினால் தான். அப்போ இந்த பதி பசு பாசம், பதி என்ற இறைவனும், இப்போ இந்த மாயை இருக்க, இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதத்தினால் ஆன தன்மை தான் மண்ணின் தன்மை, நீரின் தன்மை, நெருப்பின் தன்மை, காற்றின் தன்மை, ஆகாயத்தின் தன்மை நமக்குள்ளே இருக்குது. பஞ்சபூதங்களும் நமக்குள்ளே இருக்குது. இது வெளிப்படையாகவும் இருக்குது, உள்புறமாகவும் இருக்குது, சூட்சுமமாகவும் இருக்குது. ஆனால் இந்த மாயை தான் பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த மாயையினால் ஆன உடல். இந்த பஞ்சபூதம் மட்டுமா நம்ம உடம்புல இருக்குது? கடவுள், அண்டத்தில் கடவுள் இருக்குது, அதுதான் அக்னி. அந்த கடவுள் தன்மை நமக்குள்ளே இருக்குது, அதுதான் பதி, அதுதான் உள் ஒளி, அதுவும் நமக்குள்ளே இருக்குது. அடுத்தது சந்திரன், சூரியன், நட்சத்திரம் எல்லாம் இருக்குது. சூரியன் இருக்குதே, அதுதான் நம்முடைய உயிர். சூரியனுடைய தன்மை தான் உயிராக இருக்குது. சந்திரனுடைய தன்மை தான் நமக்கு மனமாக இருக்குது. அங்கே இருக்கிற நட்சத்திரத்தினுடைய தன்மை தான் நமக்கு இந்திரியங்களா, மெய்வாய் கண் மூக்கு செவியா இருக்குது. அப்போ நட்சத்திரம், சந்திரன், சூரியன், அக்னி இருக்குது. பஞ்சபூதங்கள் இருக்குது. அங்கே இருக்கிற தசவாயுக்கள், 10 விதமான காற்று அண்டத்தில் இருக்குது. அந்த 10 விதமான காற்றும் நம்மக்கிட்ட இருக்குது. 7 விதமான தாதுக்கள் அங்கே இருக்குது, சப்த தாதுக்கள் அண்டத்தில். அந்த சப்த தாதுக்களும் நம்முடைய உடம்புல இருக்குது.
இது அத்தனையும் தாதுக்கள், வாயுக்கள், பஞ்சபூதங்கள், நட்சத்திரம், சந்திரன், சூரியன் எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய, அண்டத்தை இயக்கக்கூடிய அக்னி, இந்த பிண்டத்தில் இயக்கக்கூடிய உள் ஒளியாக, ஆன்மாவிற்கு உள் ஒளியாக இருக்கிற கடவுள் எல்லாவற்றையும். அப்போ இந்த உடல் சர்வசாதாரணமான உடலே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு குட்டி பிரபஞ்சம். பிரபஞ்சம் வேற, நாம் வேற இல்லை. அப்போ இந்த பிரபஞ்சத்தையே நாம் பெற்றிருக்கிறோமே. அப்போ இந்த பிறப்பு சாதாரண பிறப்பா? அப்போ இந்த பிறப்பு எதற்காக கடவுள் இந்த பிறப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்? அவர் நிலையை நாம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்பதற்காக தான். அதுக்கானது தான் உறவினில் உறவும், உறவினில் பகையும். பகை நமக்கு இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை, மகாமாயை, திரோதையை, இது எல்லாம் நமக்குள்ளேயே படைக்கப்பட்டிருக்கு. உறவுக்குள்ளேயே உறவாக உயிர் உறவு இருக்கு. ஆன்ம உறவு நமக்குள்ளேயே இருக்கிறது. இங்கே மாயை என்ற பகை எல்லாம் வச்சிருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சம், குட்டி பிரபஞ்சம், நாம் இந்த பிரபஞ்சத்தை வெற்றி கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை வெற்றி கொள்வது எப்படின்னா, நம்முடைய புருவ மத்தியிலே உள் ஒளியாக இருக்கின்ற அந்த ஒளியை இந்த உடல் முழுக்க ஒளியாக மாற்ற வேண்டும். இந்த உடல் முழுக்க ஒளி தேகமாக மாற்ற வேண்டும். அதுதான் நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த கட்டளையை நாம் எப்பொழுது நிறைவேற்றப் போகிறோம் என்ற கேள்வி ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒவ்வொரு க்ஷணமும் நமக்குள்ளே ஏற்பட வேண்டும். அப்போ இந்த கடவுள் நிலையை அடைவதற்கு தடையாக இருப்பது உறவினில் பகை. இந்த பகை எது என்றால் இதுதான் உட்பகை, அகப்பகை. இந்த பகை கோபம், காமம், மோகம், மதம், உலோபம், மாச்சரியம் என்ற 6 விதமான தீய குணங்கள், 96 தத்துவங்கள், இது எல்லாவற்றையும் வெற்றி கொண்டுதான் ஒவ்வொரு படியாக மேலே ஏறி 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 தான் நம்முடைய பாதத்திலிருந்து நம்முடைய புருவ மத்தி என்ற இந்த காரண தேகமாக இருக்கிற இடத்தை ஞான தேகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வழிவகை நமக்குள்ளே கடவுளால் வடிவமைக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த வடிவமைக்கப்பட்டுள்ளதை உணர்ந்து கொள்வது தான் நம்மை உணர்ந்து கொள்ளுதல். அப்போ இறைவன் இருக்கிற இடம் நம்முடைய புருவ மத்திக்குள்ளே இருக்கிற நம்முடைய ஆன்மா. இந்த ஆன்மாவிற்கு உள்ளொளியாக இருப்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த ஆண்டவரை அடையக்கூடிய வழி சுத்த சன்மார்க்கம். இந்த வழியிலே நாம் செல்லும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்பதுதான் இந்த பகை. உட்பகையோ வெளிப்பகையோ அத்தனை பகையையும் தீர்த்து கொள்வது. நமக்கு தத்துவங்களே பகைதான். 36 தத்துவங்கள், 60 தாத்விகங்கள், 96 தத்துவங்களால் ஆனது இந்த உடல். இது முழுக்க முழுக்க அசுத்த தேகமாக, மாயா தேகமாக இருப்பது. இந்த அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக மாற்றிக்கொள்ளணும். உள்ளே இருக்கிற சூட்சும தேகத்தை பிரணவ தேகமாக மாற்றிக்கொள்ளணும். உள்ளே இருக்கிற ஆன்மா இருக்கிற பகுதியாக இருக்கிற காரண தேகத்தை ஞான தேகமாக மாற்றிக்கோ. அப்போ ஞானத்தில் ஞானம் நாம் அடைய வேண்டும். அப்படிப்பட்ட நிலைதான். அப்போ ஞானத்தில் ஞானம் அடைகின்ற நிலைதான் இருள் நிலையிலிருந்து அருள் நிலைக்கு போவது. இருள், மருள், தெருள், அருள். அப்போ இந்த 4 நிலையை கடந்து அந்த நிலையை அடையக்கூடியது தான் நாம் இறைவனை உணர்ந்து இறைமயமாக ஆவது. இருள் நிலை என்பது இந்த பிறவி இருட்டால் அறியாமையினால் ஆவது. இந்த பிறவியில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து மருள் நிலைக்கு, மருள்னா கொஞ்சம் மயக்க நிலை, இதுவா அதுவா சந்தேகம், அப்போ ஆனால் கொஞ்சம் விளக்கம் தெரியுது. அதற்கு பிறகு தெருள் நிலை. தெருள்னா
தெளிவான நிலை. இந்த நிலை தான் நாம் ஒவ்வொன்றையும் தெளிவாக பார்க்கக்கூடிய தெருள் நிலை. அதற்கு அடுத்த நிலை தான் அருள் நிலை. இதற்காக தான் அறனுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. உறவாக நாமும் இறைவனும் உறவாக ஒன்று சேர்ந்து இரண்டற்ற நிலை, அத்வைத நிலை நாம் அடைவதுதான் உறவினில் உறவும் உறவினில் பகையும் அறனுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்ப இருள் நிலையிலிருந்து அருள் நிலைக்கு நம்மை மாற்றிக்கொண்டே இறை நிலையை அடைதல். இது ஒவ்வொருவருக்கும் சாத்தியமே. அதற்கான முயற்சிதான் நமக்கு தேவை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.